யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி கேது யார் என்றதை பார்க்க போகிறோம். கிரக வலிமையிலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான் கடைசி கிரகம். இவர் தான் எல்லா கிரகங்களிடம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு எல்லாரை விடம் இவர் வலிமையான கிரகம் கேது பகவான் தான். அந்த கேதுவை பணிவோம், போற்றுவோம். புரசு மரத்தின் பூ போன்ற செந்நிறம் கொண்டவன், நட்சத்திரங்கள் கிரகங்கள் தலையானவன், கோபத்தில் உருவுடையோன், அந்த கேதுவை பணிகிறேன். வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கும் காரகத்துவம் உள்ளவன். பரந்த உலகத்தின் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டிருக்கும் விஞ்ஞான துறைகள் அனைத்தையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் உடையவன் கேது. சிவபக்தியில் பிரியமுடையவன், செல்வத்தின் நாலாவித கூறுபாடுகளோடு தொடர்புடையவன், அதீதமான தவ வேள்வியில் ஈடுபடுத்துவான். எளிமை கடுமை இரண்டுக்கும் இடையும் மத கோட்பாடுகளிலும் பக்தி நெறிகளிலும் சிந்தையை செலுத்தி விடுவான். உலக பந்தங்களிலிருந்து விடுவிப்பான். சுபிட்சம், சௌபாக்கியம், சுகபோகம் அனைத்தையும் அளிப்பான். வியாதியிலிருந்து நிவாரணம் தருவான். பகைவரை முறியடிக்க செய்வான். தேர்ந்த மருத்துவர்களை உருவாக்குவான். பசியை உண்டு பண்ணுவான். உறவை ஊட்டுவான். கண்ணோய்க்கும் புண்ணோய்க்கும் காரணமானவன். காய்ச்சலை உடையவன் ஆவான். நாய், மான், கழுகு, சேவல், கொம்புள்ள பிராணிகள் இவற்றிற்கு காரகத்துவம் உடையவன் ஆவான். இப்போ கேது பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அவரோட உச்சம் எங்கே பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் அவர் இருந்தார், உச்சமாக இருப்பார். ரிஷபத்தில் இருந்தால் நீசமாக இருப்பார். ஆனால் ரிஷபத்தில் இருக்கும்போது அவரோட பலன்கள் கம்மியாக இருக்கும். விருச்சகத்தில் இருக்கும்போது பலன்கள் அதிகமாக இருக்கும்ன்றது அந்த கோட்பாடு. இதே கேது பகவானும் சரி, ராகு பகவானும் சரி 6ஆம் இடத்தில் அவர்கள் இருக்கும்போது நமக்கு சத்துருக்கள் அதிகம் இருப்பார்கள். இருந்தாலும் சத்துருக்களை வெல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமைகள் கொடுப்பார். சத்துருக்கள் நமக்கு நம்மளை பார்த்து கண்டு அஞ்சு ஓடுற அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல நமக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி நமக்கு முறியடிப்பான். இன்னொன்று ராகு பகவான் முறியடித்து விட்டுவார். கேது பகவான் பார்த்திங்கன்னா அதை கடன், ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் கடன் ஏற்படுத்துவார், பேராசை கொடுப்பார். அதை வம்பு வழக்கில் நமக்கு நம்மளை எதிரிகளை அஞ்சு ஓடுற அளவுக்கு பண்ணி விடுவார். ஆனால் கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் கடன்கள் அதிகமாக இருந்தாலும் அது அறுக்கிறத பார்ப்பார். அதிக கடனை நம்ம சும்மா ஏற்ற விட மாட்டார். அப்படி கடன் இருந்தாலும் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு அதை கடனை கட்டுறதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுப்பார். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் என்றது தான் இந்த கேது பகவான் ஒரு சக்தி. அதேமாரி ஒருத்தவங்களுக்கு கேது பகவான் பார்த்திங்கன்னா மோட்சக்காரகன் கேது பகவான் இல்லையா. அவர் ராகு பகவான் ஆசைகள் கொடுப்பார், பேராசைகள் கொடுப்பார், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். கேது பகவான் ஆசைகளை நியாயமான ஆசையை கொடுப்பார், அதிக பேராசை கொடுக்க மாட்டார். ஆசைகளை அறவோடு அழிப்பார். இவர் இருக்கிற பாவத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், அதாவது அவர் இருக்கிற ஒரு பாவத்தில் பற்றற்று இருக்கும். பற்றுனா என்னது, ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும், ஐயோ இதை கண்டிப்பாக நான் வாங்கி தான் ஆகணுன்றது ராகு பகவானாக இருப்பார். கேது பகவான்றது இந்த சேரீ இல்லைன்னா அடுத்த சேரீ வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்தல், அதுதான் கேது பகவான். அவர் ஆசைகள் அதிகமாக ஒரு பொருளோ மீதோ ஒரு விஷயத்தின் மீதோ ஆசைகள் அதிகம் பட மாட்டார். அதுதான் அவரோட நட்சத்திரங்களும் சரி அதை தான் சொல்லும். அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அது ஒரு கர்மா, அதுக்கு தனியாக டாபிக் இருக்குது. அது கர்மா வழியில் இருக்கவங்க மட்டும்தான் கேது பகவான் நட்சத்திரத்தில் பிறப்பார்கள். அதேமாரி அவரோட முதல் காலபுருஷ தத்துவத்தில் அவரோட முதல் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கேது பகவானோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அஸ்வினின்ற நட்சத்திரத்தில் தான் அவர் ஸ்டார்ட் ஆகுது, முதல் நட்சத்திரம். அந்த மாதிரி இந்த மாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா அவரும் பிரம்மாண்டம், அழிக்க முடியாத ஒரு சக்தி. கேதுகள் என்றாலே பார்த்திங்கன்னா ராகு பகவான் என்றாலே ஒரு முஸ்லீம்ஸில் கொண்டு வருவாங்க, கேது பகவான் என்றாலே பார்த்திங்கன்னா கிறிஸ்டினில் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி இப்போ வார் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. முஸ்லீம் நாடா கிறிஸ்டின் நாடா தெரியாது. ஏன்னா 2 பேருமே வலிமையான கிரகம். அதில் வலிமையான கிரகம் கேது பகவான். ஆனால் நம்ம பார்ப்போம் இந்த வாரில் எந்த ஊர் ஜெயிக்குதுன்னு தெரியாது. ஏன்னா கேது பகவான் அவ்வளோ சீக்கிரம்
அவர் இருக்கிற பாவத்தை ஒரு இது வந்து யார் அவரே அழிச்சாலும் அழிச்சுப்பார் கோசம் மற்றவங்கள அழிக்க விட மாட்டார். அதுதான் மெயின் ஒரு கான்செப்ட்டு. இப்போ இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அணுகுண்டு தயார் பண்ணுறதுலேருந்து விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான உற்பத்தி ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேது பகவான். குண்டு வெடிக்க வைக்கிறதும் கேது பகவான் தான். அந்த குண்டு தயார் பண்ணுறதும் அவர் தான். அதாவது ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வெப்பன்ஸ் வேணும் அது எல்லாமே தயார் பண்ணுறது கேதுவோட அந்த ஸ்ட்ராங்கான தன்மை. அவர் இருக்க வேண்டிய இடத்துல உச்சமாக இருந்தாருன்னா, இல்லை அவர் லக்னத்துலேயோ இல்லை 2ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ அந்த இருந்தார்னா அந்த ஞான அறிவு அதேமாரி இந்த வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுன்னு அவர் இருப்பார். அதேமாதிரி அந்த குண்டு எந்த ஊரில் வெடிக்கணும் கொள்றதும் அது எல்லாமே டைமிங் பார்த்தோன்னா அவர் செட் பண்ணுற டைம் தான். அதேமாதிரி ஞானத்தால் பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதி கேது பகவான் தான். யாருக்காவது ஒரு கோவில் போகணும் என்னாலும் பார்த்திங்கன்னா அது கேது பகவான் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் ஒரு கோவிலுக்கு பட்டுன்னு போகணுன்னா போக முடியும். ஏன்னா வந்து ஆன்மீக காரகன் கேது பகவான் இல்லைன்னா, அதாவது ஒரு பக்கம் வந்து நெகட்டிவாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கேது பகவான் இல்லைன்னா நமக்கு சுத்தமான ஆன்மீகம் அறிவு கிடைக்காது, எட்டாது. இப்போ ஜோதிடத்துறையில் கூட பார்த்திங்கன்னா கேது பகவானோட ஒரு நட்சத்திரமாச்சு இருந்துச்சுன்னா துல்லியமான அந்த ஜோதிட கணிப்புகள் கணிக்க முடியும் என்று சொல்கிறாங்க. அது மாதிரி அது உண்மை தான். அது மாதிரி வந்து கேது பகவான் நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு ஒரு நட்சத்திரமாச்சு ஏதாவது ஒரு கிரகங்கள் நின்றுச்சுன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஞானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த தலைமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒருத்தவங்களுக்கு நல்ல அடர்த்தி, நல்ல கரு நல்லா இருக்கும். அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி. அப்படி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கேது பகவான் நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை கேது பகவான் நல்லா வலுத்து அவர் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு முடியினாலே கேது பகவான் தான் வந்து எடுத்துக்கணும். அப்போ அவங்கள பார்க்கும்போது இவங்களோட கேது இவங்களுக்கு நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கான்செப்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி கேது பகவான் வந்து நம்ம கருகருன்ற முடியிலையும் அவர் சொந்தக்காரர் கேது பகவான் தான். அவரை வச்சு தான் நம்ம ஈஸியாக மண்டையில் நிறைய பேருக்கு முடியலைன்னா கண்டிப்பாக கேது பகவான் நட்சத்திரம் இருக்காது. அது மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இந்த கேது பகவானோட வலிமை என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சாமி கும்பிட்றதும் சரி, அந்த நுணுக்கமான அறிவு கடவுளோட கிட்டக்க நம்ம வந்து ரொம்ப பயபக்தியை உண்மையாக சாமி கும்பிட்றோமா என்னான்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் நட்சத்திரம் ஒரு கிரகமாச்சு நின்றுருந்தால் மட்டும்தான் கடவுளுக்கிட்ட நம்ம போய்ட்டு மனமாற பிரார்த்தனை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த பிரார்த்தனை வந்து அந்தளவுக்கு ஆழமாக கடவுளோட நேசிக்கிற அளவுக்கு கடவுளோட அனுகிரகம் போகிற அளவுக்கு அந்த ஆழமான ஒரு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த தூண்டுதல் வந்து கிடைக்கிறது கம்மி. இதுக்கும் வந்து ஒரு விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அதே தான் தியான மார்க்கம், தியானங்களுக்கு இவரும் வழிவகுப்பார். நம்ம ஞானக்காரகன் மோட்சக்காரகன் நம்ம கேது பகவான் இல்லைங்களா, தியான முறைகளை கடைபிடிச்சாலும் இந்த கேது பகவான் நமக்கு நன்மையே செய்வார். ஒரு சாதாரண நான் தான் சொன்னல கிரகம் வலிமையிலே ஒரு வலிமையானவர்னா நீங்கள் அதை நீங்களே எடுத்துக்கலாம். அப்போ இவர் அழிக்க யாராலே முடியாது. யாருக்காவது 6ஆம் இடத்துல கேது இருந்தார்னா கண்டிப்பாக எதிரிகள் இருந்தார்னா தெறிக்க ஓடிவிடுவாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா அடுத்த சண்டைக்கே வரமாட்டாங்க, தெறிக்க ஓடிடுவாங்க. பிரச்சனை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் வந்து கேது உட்காந்துருவார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது மோட்சத்துக்காக உட்காந்துருப்பார். அவங்களுக்கு எதுவுமே எதுலையுமே பற்று 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுகபோகம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. 12ஆம் இடம் அங்கே கேது உட்காந்தாலே நம்ம அந்த சுகபோகம் எல்லாமே கிடைக்கிறது கம்மி, பற்றற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ஒரு கடவுள் வழிபாடு எடுத்துக்கும் போது ஓரளவுக்கு நம்ம வாழற அளவுக்கு நமக்கு வழி பண்ணி கொடுப்பார். அதேமாதிரி ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும்போது அந்த உறுப்பை பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நம்ம முன்னே சொன்ன வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தது தெரிஞ்சிருக்கும். லக்கணம் என்றால் தலை, 2ஆம் இடம் இருந்தால் வாய் மூக்கு, 3ஆம் இடம் இருந்தால் மூளை, 4ஆம் இடம் இருந்தால் எதையும், 5ஆம் இடம் இருந்தால் நுரையீரல், 6ஆம் இடம் இருந்தால் வயிறு, 7ஆம் இடம் இருந்தால் கிட்னி. இந்த மாதிரி நம்மளோட படிப்படியாக ஒவ்வொரு அந்த பாவம் 12 பாவத்துக்கு மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு வந்து இயங்கும். அதில் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுற அவருக்கு அந்த உறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. கேது பகவான் இருந்தாக்கா மலம் கழிவு பாகம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அவர் வந்து இருப்பார். அதை வந்து அந்த உறுப்புகள் நலமாக இருக்கணும், அதில் அங்கே ஏன்னா ஒரு பாதிப்பு கொடுக்கணும், அது கேது பகவான் தான் சார்ந்திருக்கும். இந்த அதேமாரி துவாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ராகு கேதுக்கள் மட்டும்தான் துவாரம். நம்ம மூக்கு துவாரமாக இருக்கட்டும், காது துவாரங்களாக இருக்கட்டும், ராகு கேதுக்கள் தான் அவங்களோட ஆட்சியாக இருக்கும். அதனால் நம்ம கேட்குற விஷயங்கள் நல்லதாக கேட்கணும்,
நுகர்கிற எந்த வாசமும் நல்லதாக இருக்கணும். அதே மாதிரி அந்த காலை கடன் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, காலை கடன்னா நம்ம என்ன காலைல மழை கழிவு தான் காலை கடன் நம்ம சொல்கிறது. அந்த காலை கடனை கரெக்டாக நம்ம அந்த டைமிங்கில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே காலை கடன் நம்ம கழிக்கணும். அதுதான் கேது பகவானோட வேலை. அது நம்ம அந்த தவறும் பட்சத்தில் அது நமக்கு பல பிரச்சனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறதும் காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். அதனால தான் காலை கடனை கழிக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் கேது பகவானோட வேலை காலையில் அந்த வேலை கழிச்சு அதுக்கப்புறம் சுத்தபத்தமாகி நம்ம ஆன்மீகத்துக்கு ரெடி ஆகணும். ஒரு 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு கடவுளை நம்ம வணங்க ரெடி ஆகணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி தினமும் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணும்போது இந்த எந்த கிரகமும் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா கேது இருக்கிற இடம் ஒருத்தனுக்கு சந்திரன் கூட இருந்தாலும் சூரியன் கூட இருந்தாலும் அம்மா தந்தை தாயும் பாதிக்கும். அது இல்லாமல் நம்மளோட சூரியன் கூட கேது இருந்தாருன்னா நம்மளோட வேலைகளில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். சந்திரன் கூட இருந்துச்சுன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம தாண்டி நம்ம வாழணும். என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம யோக்கியமாக இருக்கணும், நீதி நேர்மையை கடைப்பிடிக்கணும், ஒரு தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும். எல்லா போதுமான அளவுக்கு நம்ம இந்த ஜென்மத்தில் வச்சுக்கணும். மீதி உள்ளதை நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து பயன்படுத்தணும். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நலமுடன் இருக்கும். கேது நல்ல இடத்துல உட்காந்து நமக்கு நன்மையே செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேது பகவானை ஒரு சுபகரகம் குருவோ சுக்கிரனோ கேது பகவான் இருக்கிற பாவத்தை பார்த்துட்டாருன்னா அவர் எந்த ஒரு தீங்கும் நமக்கு செய்ய மாட்டார். செய்வார், தலைக்கு வந்து தலைப்பாக போயிடும். அதேமாதிரி சூசைட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே சரி, குண்டு வெடிக்கிறவங்க சாகிறவங்களும் சரி, எல்லாமே கேது பகவான் தான் காரகத்தமாக வருவார். அப்போ இந்த சூசைட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதாவது யாராவது விஷம் ஊற்றி கொன்ற அளவுக்கும் அது காரகத்தமாக வருவார். சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் அது காரகத்தமாக வருவார். அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு நல்ல ஜோதிடர் நீங்கள் வந்து கேது பகவான் எந்த இடத்துல இருக்கார் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி வழிபாடு அந்த கண்ட திசை வரும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறவங்க நீங்கள் ஜாதகத்தெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக வந்து 7ஆம் இடத்துல பிரச்சனை இருக்கும் கேது பகவான் இருப்பார், அல்லது 12ஆம் இடத்துல இருப்பார், இல்லை லக்னத்திலே இருப்பார், இல்லை எந்தெந்த உறவு கூட. இப்போது நான் ஏற்கனவே சூரியன் நீங்கள் எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். சூரியன் யார், சந்திரன் யார், புதன் யார் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவு சொல்லியிருப்பேன். சூரியனா தந்தை, அதுவும் கூட சேரும்போது தந்தைக்கு வந்து பாதிப்பு இருக்கும். சந்திரன் கூட இருக்கும் தாய்க்கு பாதிப்பு இருக்கும். செவ்வாய் கூட இருக்கும்போது சகோதரர்களுக்கு பாதிப்பு இருக்கும். புதன் கூட இருக்கும்போது தாய் மாமனுக்கு சிறு பிள்ளைகளுக்கு பாதிப்பு கொடுக்கும். குருவோட சேரும்போது நம்மளோட தாத்தா இல்லை மாமனார், இப்படி அந்த உறவுகளுக்கு வந்து நம்ம தந்தையும் எடுத்துக்கலாம். அதில் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்து வந்து சனி பகவான் கூட கேது பகவான் சேரும்போது நம்ம சிற்றப்பா இல்லை நம்ம சுற்றி இருக்கிற இந்த ஆன்டிக் அந்த ஊனமுற்றவர்களுக்கு பாதிப்பு. சனி பகவான் சேரும்போது இன்னும் கொஞ்சம் சர்பதோஷமாகவும் அது வந்து வேலை செய்யும். அதுக்கு கடவுள் வழிபாடு தோஷங்கள் எடுத்துட்டாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது ராகு கேது சேர மாட்டாங்க. ஏன்னா நேராகவே அவங்களோட பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் கேது இருக்கிற அதே நேர்கோட்டில் தான் ராகு பகவான் இருப்பார். ஒரே டிகிரியில் 2 பேருமே இருப்பாங்க. ஏன்னா தலை வாழும் ஒன்று தானே, அதெல்லாம் அப்படி இருப்பாங்க. இவங்களோட நேர்மையான பலன் நேர்மையாக இருக்கவங்களுக்கு அவரோட கேது திசையில் நல்ல கேது திசை வந்துட்டாலே எல்லாருமே நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே முழுசாக முழுகணும். நேர்மையான ஆன்மீகமும் இருக்கணும். நல்ல விநாயகர் வழிபாடு, கேதுனாலே விநாயகர் வழிபாட்டுக்கு வந்துடும். தினமும் போய் அவரை சுற்றிட்டு அவங்களால முடிஞ்ச விளக்கு ஏற்றலாம், இல்லை புஷ்பத்தை பண்ணலாம், இல்லை அர்ச்சனை பண்ணலாம், இல்லை அபிஷேகம் பண்ணலாம். கேது தசையை வந்துட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இந்த சின்ன வயசுலேயே வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் கேது தசை, இந்த கேது நட்சத்திரத்தில் பிறக்கிற அஸ்வினி மூலம் மகம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையுமே கேது தசை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் அந்த கேது தசையில் வந்து கடவுள் வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை இள வயதிலே வந்து அவங்களுக்கு கண்டங்கள் ஏற்படலாம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டம்தான். ஏன்னா அது பூர்வஜன்ம கர்மாவோடு நம்ம பிறக்கிறதால அந்த பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியை நீங்கள் ஊட்டி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இருக்காது. கேது பகவான் திரும்பி சொல்கிற வலிமையான கிரகம், அவரை ஏமாற்ற முடியாது. கடவுள் என்ற பேரில் நிறைய பேர் போர்ச்சரி தப்பான விஷயம் செய்கிறது ஃபுல்லாகவே இந்த கடவுள் விஷயத்தில் யார் தப்பு பண்ணுறாங்களோ, கடவுள் சொத்தை அனுபவிக்கிறது, கடவுள் சொத்தை ஏமாத்துறது, அந்த மாதிரி கடவுளோட
விஷயங்கள் என்ன அபகரிக்கிறது, திருடுறது, கொள்வது எல்லாமே பார்த்திங்கன்னா கேது பகவான் தண்டனை கொடுப்பாரு. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கடவுளை பார்த்துக்கிறவர் கேது பகவான். அப்போது யார் யார் என்னென்ன கடவுள் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ, இல்லை வீட்டில் சும்மாகாட்டியும் பூஜை புனஸ்காரம், பொய் சாமியார், போலி சாமியார், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நேரம் கடவுளுக்காக தண்டனை கொடுக்கறதுக்காக காத்து கொண்டு இருப்பார் நம்மளோட கேது பகவான். இப்பயும் உலகத்தில் நிறைய பொய் சாமியார் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க பாருங்கள், இப்போ கூட ஒரு உங்களுக்கு நான் யாருன்னு சொல்ல விரும்பல, ஒரு பிரபல ஒரு சாமியார், பேருக்கு சாமியாரவன் முழுக்க முழுக்க ராகு பகவானை மட்டும்தான் ஏற்கிறான். அவனோட கேட்டில் இருந்து உள்ளே இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளேயும் போயிருக்க, கோவில்னு சொல்ல முடியாது, அந்த பில்டிங்குள்ளே போயிருக்க ஃபுல்லாக வந்து ராகு பகவானை தான் அவன் ஏற்கிறான். ராகு பகவான் வந்து அவருக்கு நல்லதும் எது தெரியாது, கெட்டதும் தெரியாது. அவரை பூஜிக்கிறவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் நம்ம ராகு பகவான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக அவர் அந்த இடமே இல்லாத அளவுக்கு, புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு அழிச்சு தீர்வார். அது ஒன்றும் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எல்லா கிரகங்களும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? ஒரு நேரம் நீ ஓடுறா ராசா ஓடு, உன் பேராசையா இப்படியா, இவ்வளோ தப்பு பண்ணுறேன், தவறு பண்ணுறேன், போ பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேராசையை தூண்டி விடுவார். அந்த காலகட்டம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு குரு தசை இல்லை வந்து சூரிய தசைலாம் வந்துச்சுன்னா ஆளை வந்து காலி பண்ணிடும். அதே மாதிரி கேது பகவான் அதே தான். ஆன்மீகம் என்ற ஒரு வழியில் கண்டிப்பாக நம்மளை வந்து தக்க வச்சுக்கணும், நீதி நேர்மையாக இருக்கணும். நம்மளோட தாய் வழி பாட்டன் பாட்டியாக வருவார் அவர். அதனால் தாய் வழி தாத்தா பாட்டிகளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அவங்க உணவு உண்றதுக்கும் உடுக்க துணிக்கும் உட்கார இடமும் கண்டிப்பாக கொடுங்கள். இல்லைன்னா கேது பகவான் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். இதுதான் உங்களோட கேது பகவான் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா இதுதான். நம்ம தந்தை வழி தாத்தா பாட்டியை நம்ம பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆன்மீக ரீதியாக பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறது, உண்டியல் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணோம்னா கேது பகவானுக்கு குற்றம் அதிகமாக இருக்கும். அவர்களை எந்த ரூபத்தில் வேணாலும் அவர் வந்து கொள்வார். அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் குண்டு வச்சும் கொள்வார், சூசைட் பண்ண கொள்ள வச்சார், இல்லை ஆக்சிடென்ட் பண்ண வச்சும் கொள்ளுவார். ஏன்னா ராகு பகவான் வந்து அவர் செவ்வாயுடன் சேரும்போது துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவார். இவருக்கு ஆளே வந்து துண்டு கூட இல்லாத அளவுக்கு பண்ணிடுவார் நம்மளோட கேது பகவான். எப்பயுமே கடவுளுக்கு பயந்து மக்கள் வாழ வேண்டும். கடவுள் என்றது என்னென்னா நீதி நேர்மை கடவுள். அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச விஷயம், இயற்கைக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம், ஒரு பெண் பிள்ளைகளை துன்புறுத்துறவங்க கொள்றவங்க எல்லாமே சூழ்ச்சியாலையும் ஒரு அதிகாரத்தாலையும் அவங்க வந்து வெளியில் வந்து வாழலாம் நினைக்காதீங்க. அவங்க நீங்கள் பாதிக்கிறது இல்லாமல் வெளி மக்கள், அதாவது உங்களோட குடும்பத்தில் உங்களை யார் யார் உங்களை அனுசரித்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க தவறு பண்ணோன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கும் அந்த கர்மா பாதித்து அவங்களும் கண்டிப்பாக பாதிப்பார்கள் என்பது தான் நம்ம வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம கேது பகவான் வந்து அதீத பலம் உள்ளவர், அதீத சக்தி உள்ளவர் நம்ம கேது பகவான். அவர் ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து அணுக வேண்டும். விநாயகர் வழிபாடு அதிகமாக எடுத்துக்க வேண்டும். அடுத்தது அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தில் வெட்டு வரும், துண்டு வரும். அடுத்தது வந்து பாதிப்பு இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு கர்ப்பஸ்தானத்தில் அவர் இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து கருக்கலைப்புக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறதும், சிவன் பக்தர் கேது பகவான் சிவன் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குழந்தைகளாக பிறப்பார்கள். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தையை கருவே தங்காத அளவுக்கு கரு முட்டையிலே வந்து அழிஞ்சிடும். கரு முட்டையிலே அழிக்கிற அளவுக்கு அது இருக்கும். அதால் அதுவும் வந்து நீங்கள் பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அதுவும் நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாமே. ஆனால் நீங்கள் உங்களை நேர்மையாக இருக்கிறீங்களா இல்லை வந்து எப்படி இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நல்லவர்களுக்கு இன்றைக்கும் எந்த கிரகங்களும் ஒன்றுமே செய்யாது. நீதி நேர்மையாக இருக்கணும். ஒரு உயிரை வந்து கொன்று நம்ம புசிக்கிறோம் என்றால் அது நம்ம காலம் பூரா நமக்கு வந்து துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் நான் எந்த பாவம் பண்ணலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கே இந்த பிரச்சனை வருது, எனக்கே இந்த தொழிலில் லாஸ் வருது, எனக்கே இந்த கஷ்டம். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சைவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக துன்பம் வந்தாலும் தலைப்பாக போயிடும். நீங்கள் அந்த அசைவம் யார் புசிக்கிறோமோ எல்லாருக்குமே அந்த ஜீவன் ராசிகளை கொல்லும்போது என்ன வதைஞ்சதோ அந்த கர்மா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
நம்ம சாப்பிட்றவங்களாம் பிரச்சனை அது ஒரு நிமிஷமாச்சும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. இது நிதர்சனமான இதுவும் ஒரு உண்மை. அதால் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க. கொஞ்சம் ரொம்ப அதிகம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் லிமிட்டாக பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டா ஓரளவுக்கு நம்ம கர்மாவிலேருந்து வெளியே தப்பிச்சிக்கலாம். ஏன்னா கேது பகவானும் சனி பகவானும் ரொம்ப நியாயமான உள்ளவங்க. இவங்க 2 பேரும் இறைவனோட கட்டளைக்காக வேலை செய்கிறவங்க. இவங்களோட கம்ப்ளைண்ட்டு இறைவனிட சொல்லுவாங்க. இவன் இத்தனை உயிர்களை கொன்னான், இவ்வளோ உயிரை புசிச்சான், இவ்வளோ அப்படின்ற கணக்கு எடுப்பார். சனி பகவான் இவன் நீதியாக இல்லை, நேர்மையாக இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் கணக்கு எடுத்து கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நேர்மையாக இருக்க பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்க, ரொம்ப பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை சரியே இல்லை, வாழவே முடியல, சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அசைவத்தை, அதாவது மாமிசத்தை கண்டிப்பாக அறவே விட்டுடுங்க. விட்டுட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபட பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட அப்படி தலைக்கீழாக உங்களோட மாற்றங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும். இதால் கேது பகவானும் சனி பகவானும் நீதி நேர்மையானவங்க, பற்றற்றவர்கள், ஆனால் பயங்கரமானவர்கள். திருப்பி அடித்தா நம்ம தாங்க மாட்டோம். அவங்கெல்லாம் நம்ம சும்மாலாம் கிடையாது. நம்ம உடலோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. நம்ம வாய் வழியாக நம்ம சாப்பிட்றோம், அதை நம்ம கீழே வெளி வழியாக போகிறதுக்கு கண்டிப்பாக கேது பகவான் துணை வேணும் இல்லையா? ஆசன வாய் பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா கேது பகவான் தான் வருவார். ஆனால் நம்ம உள்ளுக்கு நம்ம சாப்பிட்றது ராகு பகவானாக இருந்தாலும் வெளியில் தள்ளுறது கேது பகவான் கண்டிப்பாக வேணும். அவரோட அருள் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் உடல் உயிர் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். வலிமையான இந்த கேது பகவானை நம்மை போற்றுவோம், வணங்குவோம், நீதி நேர்மையோடு நடப்போம். தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளதை நாங்கள் கொடுக்க சொல்லலை. எவ்வளோக்கு இவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும். உங்கள்கிட்ட இருக்கிற பாவம், அதாவது நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நம்ம மூதாதையர்கள் பண்ணிட்டு போன பாவங்கள் எப்படி தான் இருக்குது. இப்பயும் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இவங்க ஜென்ரேஷன் முடியாது, இவங்க அடுத்த ஜென்ரேஷன் பேரனோ பேத்தியோ பிள்ளைகளோ இவங்க தான் இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து திரும்பி வந்து மாட்டிக்கிட்டு சாகிறது கொள்வது எல்லாமே. அதில் மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க முடிஞ்ச எந்த மக்களாக இருந்தாலும் சரி, கேது பகவான் சனி பகவான் இருக்காங்கன்ற ஒரு ஏன்னா எல்லா கிரகத்தை கூட நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் கேது பகவானும் சனி பகவானும் மன்னிக்கவே மாட்டார்கள். நேர்மையானவர்கள். அவர்களை நம்ம போற்றி வணங்குவோம். விநாயகரை நம்ம நல்லா வழிபாடு எடுத்துக்குவோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களிடம் நான் பேச இருக்கிறேன். அடுத்து மாந்தி பகவான் பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதை பாருங்கள். அதாவது எந்த ஒரு வயதானவங்களுக்கும் நீங்கள் வந்து துன்பம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாந்தி பகவான் வீடியோ நான் மெயினாக போடலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோ மாந்தி பகவான் பற்றின வீடியோ பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.